ரொம்ப ரிஸ்கான கேட்ச். 0.30 mm மோனோ லைனில். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்றைக்கி நம்ம வந்து அல்ட்ராலைட் ராடை வச்சு ஃபிஷிங் பண்ண போகிறோம். அல்ட்ராலைட் ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ரீலு, நல்ல ராடு வேணும். இப்போ நமக்கு பிராவோவில் வந்து 2 அல்ட்ராலைட் ராடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ராடு பார்த்தீங்கன்னா 11 ஒரு ராடு. இந்த ராடு பார்த்தீங்கன்னா 2 லென்த்தில் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து 6 அடி, இன்னொன்று வந்து 7 அடி. நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டு. இந்த ராடு கவரோடையே வருது. முக்கியமாக நிறைய பேர் வந்து ராடு வாங்குறப்ப கவர் எதிர்பார்ப்பாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பவுச்சோட வருது. இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ராடு, 2 பீஸ் ராடு. இந்த ராடை பயன்படுத்தி தான் ஒரு சூப்பரான மீனை நல்லா ஃபைட் பண்ணி நான் பிடிச்சிருக்கேன். இந்த 2 ராடுமே நமக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக வந்த ராடு தான். நமக்கு ப்ரொமோஷனுக்காக வர பொருள்ல நல்ல குவாலிட்டியான பொருட்களை மட்டும் தான் நான் உங்களை வாங்குங்கன்னு சொல்லுவேன். அந்த விதத்துல இந்த ராடை நீங்க கண்டிப்பா வாங்கலாம். ஏன் இந்த அல்ட்ராலைட் ராடை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேங்கிற விஷயம் வந்து இந்த வீடியோலயே உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பிராண்டோ அன்பிராண்டோ அது மேட்டர் கிடையாது. மீன் அடிக்கிற மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன். இப்படி நான் பண்றதுனாலயா எதனாலயா தெரியல, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி தான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்து அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இப்பதான் நம்ம சேனலை யாரும் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ராடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு குறையா தெரிஞ்சது பாத்தீங்கன்னா கைட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. டோட்டலா 9 கைடு இருக்கு. டாப் பீஸ்ல 8 கைடும், பாட்டம் பீஸ்ல 1 கைடும் இருக்கு. இந்த ராடை பத்தி பெருசா நான் சொல்ல தேவையில்ல, நல்ல குவாலிட்டியா இருக்கு. வீடியோ பாக்குறப்பே உங்களுக்கு புரியும். இந்த ராடோட ஸ்பெக் எல்லாத்தையும் நான் போட்டோல போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு 7 ஃபீட் ராடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் அல்ட்ராலைட் ராடு தான், பிராவோ பிராண்டு. இந்த ராடோட கலரை பார்க்குறப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும். இந்தோனேஷியாவில் நிறைய லேடி ஆங்கிலர் வச்சிருக்க அதே கலரு. இந்த ராடு ஒன்றும் அஃபிஷியலாக மார்க்கெட்டில் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, வீடியோ போடுறப்ப ஒரு வேளை வந்திருக்கவும் செய்யலாம். இந்த ராடோட முக்கியமான விஷயம்னு சொல்ல போனால் இந்த ராடு வந்து பட்ஜெட்குள்ளே வரும். கிட்டத்தட்ட ஒரு 1600 வரும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் வரைக்கும் நான் இந்த ராடை வந்து நான் யூஸ் பண்ணல. எனக்கு 11 ரொம்ப பிடிச்சி போனதுனால அந்த ராடை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த ராடை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ராடில் மீன் பிடிச்சா இது எப்படி இருக்குங்கிற இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். இப்போ என்னோட அல்ட்ராலைட் செட்டப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராவோட 11 ராடு 7 ஃபீட் ராடு 2200 பிரைஸ் ரேஞ்ச் வரும். பொதுவாக எல்லா டேக்கிள் ஷாப்லையும் அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். நியர்பை ஷாப்பில் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ரீல் பார்த்தீங்கன்னா ஷிமானோட FX 1000 சைஸ் ரீல். இந்த ரீலே போதுமானது அல்ட்ராலைட்டுக்கு. இந்த ரீலை வச்சு கூட நம்ம அல்ட்ராலைட்டில் தப்பி தவிர ஒரு 10 கிலோ கொடுவா அடிச்சாலும் நம்ம லேண்ட் பண்ண முடியும். இந்த ரீலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 வரும். கேப்ரல் அவுட்டோர்ஸில் அவைலபிள் இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணீங்க. நான் யூஸ் பண்ணுற அல்ட்ராலைட் லூர் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணேன். நான் சைனாலேருந்து லூர்ஸ் இம்போர்ட் பண்ண டீடைல்ஸை பற்றி கொஞ்சம் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே தரேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சின்னதாக 0 சைஸ் BKK ஸ்னாப்பும் 0.30 mm மோனோ ஃபிலிமெண்ட்டும் 11 mm அல்ட்ராலைட் பிரைடும் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த ராடு வந்த புதுசுலேருந்து இந்த ராடு மேலே எனக்கு ஒரு விருப்பமே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இந்த ராடு கைக்கு வந்து இதில் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் தொடர்ந்து மீன் பிடிக்க போகிறேன், எனக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து அல்ட்ராலைட் ஃபிஷிங் பக்கம் வரலாம்.
என்ன இருக்கு அதில்? இல்லை இல்லை அதுதான் அந்த இதுண்ணா வேறு பிளாஸ்டிக் அந்த இது அது பிடிக்குது. பெருசு கெளுத்தின்னு நினைக்கிறேன். கைத்தில் கொடுவா கொடுவா. இப்போ நமக்கு அல்ட்ராலைட்டில் ஒரு சூப்பரான கொடுவா மீன் அடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எந்த விதமான கிராப்பும் பண்ணல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேங்கிற விஷயத்த.
ஆறுண்ணா ஆறுங்க என்ன செய்யணும்? கீழே இறங்கி தான் எடுக்கணும். மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிச்சு இல்லை, கீழே இறங்கணும். மீன் இந்த சைடு வர மாட்டேன். கீழே வண்டி இறங்கவா? இல்லை எடுத்துடலாம் மீன் இந்த சைடு வரணும். நீங்கள் சொல்லுங்கண்ணா, நான் அது வரைக்கும் மேடு தான் இறங்கிறேன். நீங்கள் இல்லை அங்கே கிட்ட அங்கே போனால் எடுத்துடலாம். சரி அங்கே போங்கண்ணா. சரி நான் எடுத்துருவோம். இது 30 நரம்பு அறுத்துக்கும். ஓரத்துக்கு கொண்டு வந்தாரா? இல்லை நான் எடுத்து வரலாம். அது வந்தால் வருது, வரலன்னா போய் பிரச்சனை. வந்துடும். பிடிக்காதீங்க. புண்ணா மீனை புண்ணா செவுளில் கடிவுண்ணா. இங்கே நான் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறேன். கொடுவா மீனை வந்து நீங்கள் இப்படி பிடிக்கவே கூடாது. அவர் பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் டேமேஜ் ஏற்படும். கொடுங்க மீன் அப்படியே கொடுங்க. ஹலோ கைஸ், ரொம்ப ரிஸ்க்கான கேட்ச். 0.30 mm மோனோ லைனில் நம்ம அல்ட்ராலைட்டில் ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான சைஸ் பேரமுடி, கிட்டத்தட்ட ஒரு 2.5 kg இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹூக்கை கலந்துடுச்சு. லைன் இந்த லைனில் பிடிக்கிறது கஷ்டம். இந்த பெருசு
ஒரு சூப்பரான பேராமுண்டி. வீட்டுக்கு போய் எடை போட்டு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இந்த மீன் கிட்டத்தட்ட 3 கிலோ வந்துருச்சு. 950 கிராம் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்த நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, இது ஸ்கில்லா இல்ல லக்கான்ட்டு. நான் லக்கா நம்புற ஆளே கிடையாது. கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை தரணும்னு முடிவு பண்ணா அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அந்த விஷயத்த நான் ரொம்ப நம்புவேன். மற்றபடி நம்மளோட ஸ்கில் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும். வீடியோ பார்த்த நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல யூனிக்கா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தையும் இல்ல என்கிட்ட லேர்ன் பண்ண விஷயத்தையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 50,000 பீப்புள்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்றீங்க. அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.